வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். பிரதமர் மோடியின் பிறந்த நாளில் பெண்கள் குழந்தைகளுக்கான சிறப்பு முகாம். நாடு முழுவதும் 75,000 மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என ஜே.பி. நட்டா அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ளார் தாவேகா தலைவர் விஜய். காவல்துறையினர் அனுமதி மறுத்ததால் தாவேகாவினர் நீதிமன்றத்தை அணுக முடிவு. நேபாள் போராட்டத்தினால் 19 பேர் உயிரிழப்பு. சமூக ஊடகங்கள் மீதான தடையை நீக்கியுள்ளார் பிரதமர் சர்மா. 17வது ஆசிய கோப்பை தொடர் கிரிக்கெட் போட்டி இன்று தொடக்கம். சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி பங்கேற்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். இந்திய பிரதமர் மோடியின் பிறந்த நாளில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு சிறப்பு முகாம் நடத்தப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா தெரிவித்தார். இந்திய பிரதமர் மோடியின் பிறந்த நாளான செப்டம்பர் 17ஆம் தேதியில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் சுகாதார சேவைகளை மேம்படுத்துவதற்கான சிறப்பு திட்டத்தை தொடங்க உள்ளனர். இதனை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா தனது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். இதில் 75,000 சிறப்பு முகாம்கள் நாடு முழுவதும் நடத்த திட்டமிட்டுள்ளனர். மேலும் அனைத்து அங்கன்வாடிகளிலும் ஊட்டச்சத்து மாதமாக கடைபிடித்து அனைவருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்த உள்ளனர். இந்த இயக்கத்தில் தனியார் மருத்துவமனைகள் இணைந்து நடத்த வேண்டும் என அமைச்சர் ஜே.பி. நட்டா அழைப்பு விடுத்தார். தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ளதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அறிவித்துள்ளார். வருகின்ற 13ஆம் தேதி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ளதாக தாவேகா தலைவர் விஜய் அறிவித்துள்ளார். இந்த நிலையில் தாவேகா தலைவர் தனது முதல் சுற்றுப்பயணத்தை திருச்சியிலிருந்து தொடங்க உள்ளார். பின்னர் சத்திரம் பேருந்து நிலையத்தில் விஜய் உரையாற்ற தாவேகா சார்பில் காவல்துறையினரிடம் மனு அளித்தனர். இதற்கு காவல்துறையினர் அனுமதி இல்லை என மறுப்பு தெரிவித்தனர். இதையடுத்து மரக்கடையில் இருந்து சுற்றுப்பயணத்தை தொடங்க காவல்துறையினரிடம் மீண்டும் மனு அளித்தனர். இதனையும் காவல்துறை நிராகரித்த நிலையில் காந்தி மார்க்கெட்டில் இருந்து சுற்றுப்பயணத்தை தொடங்குவது குறித்து தாவேகாவினர் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். பின்னர் 3வது முறையும் காவல்துறையினர் அனுமதி மறுத்தால் தாவேகாவினர் நீதிமன்றத்தை அணுகவும் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நேபாள் போராட்டத்தினால் 19 பேர் உயிரிழந்த நிலையில் சமூக ஊடகங்கள் மீதான தடையை நீக்கி பிரதமர் சர்மா உத்தரவிட்டுள்ளார். நேபாளத்தின் தொலைத்தொடர் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகத்தின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு பதிவு செய்ய தவறிய 26 சமூக ஊடக தளங்களுக்கும் அந்நாட்டு அரசு தடை விதித்துள்ளது. இந்த தடையை எதிர்த்து பெரும் அளவிலான இளைஞர்கள் காத்மாண்டுவில் நாடாளுமன்றம் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் நாடாளுமன்றத்திற்குள் நுழைய முயன்ற போது காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 19 பேர் உயிரிழந்த நிலையில் 300க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இதற்கு தார்மீக ரீதியாக பொறுப்பேற்று நேபாள் உள்துறை அமைச்சர் ரமேஷ் லோகாத் தனது ராஜினாமா கடிதத்தை பிரதமர் சர்மா ஒளியிடம் சமர்ப்பித்தார். பின்னர் நிறுத்தப்பட்ட சேவைகளை விரைவில் தொடங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக அரசு தரப்பு தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக பிரதமர் சர்மா ஒளி வெளியிட்டுள்ள அறிக்கையில், சமூக ஊடகங்களின் பயன்பாட்டை கட்டுப்படுத்துவது அரசாங்கத்தின் நோக்கம் அல்ல, அதன் பயன்பாட்டிற்கும் உகந்த சூழலை உறுதி செய்ய வேண்டிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றனர் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆசிய கோப்பை தொடர் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெற உள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் இன்று 17வது ஆசிய கோப்பை கிரிக்கெட் 20 ஓவர் போட்டிகள் நடைபெற உள்ளது. இதில் 8 அணிகள் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு ஆட உள்ளனர். இதன்படி ஏ பிரிவில் நடப்பு சாம்பியன்ஸ் இந்தியா, பாகிஸ்தான், ஓமன், ஐக்கிய அரபு அமீரக அணிகளும், பி பிரிவில் ஆப்கானிஸ்தான், இலங்கை, வங்காளதேசம், ஹாங்காய் அணிகளும் இடம்பெற்றுள்ளனர். ஒவ்வொரு அணியும் தங்களுக்குள் தலா ஒரு முறை மோத வேண்டும். லீக் சுற்று முடிவில் இரு பிரிவிலும் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் சூப்பர் 4 சுற்றுக்கு தகுதி பெறும். அதில் இருந்து இரு அணி இறுதிப் போட்டிற்கு தேர்வாகும். இதுவரை இந்தியா 8 முறையும், இலங்கை 6 முறையும், பாகிஸ்தான் 2 முறையும் ஆசிய கோப்பையை வென்றனர். சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி இதில் விளையாட உள்ளது. தமிழ்நாடு காவலர் நாளையொட்டி சென்னை மாநகர போக்குவரத்து காவல்துறை சார்பில் தலைக்கவசம் அணிந்தவாறு இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. வண்ணாரப்பேட்டை போக்குவரத்து உட்கோட்டம் சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை உதவி ஆணையர் சீனிவாசன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இருசக்கர வாகனம் ஓட்டும் பொழுது இருவரும் தலைக்கவசம் அணிய வேண்டும், போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து விபத்துக்களை தவிர்க்க வேண்டும், வேக கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் என்று இந்த பேரணியில் வலியுறுத்தினர். போக்குவரத்து காவலர்களுக்கும் ஆய்வாளர்களுக்கும் தலைக்கவசம் அணிந்தவாறு இருசக்கர வாகனத்தில் திருவொற்றியூர் நெடுஞ்சாலை சுங்கச்சாவடியில் இருந்து
கடற்கரை சாலையில் பேரணியாக சென்றனர். தஞ்சாவூர் பூம்புகார் விற்பனை நிலையத்தில் நவராத்திரி கொழு பொம்மைகள் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. நவராத்திரியை முன்னிட்டு தொடங்கியுள்ள இந்த கண்காட்சி அக்டோபர் 4ஆம் நாள் வரை நடைபெறும். இந்த கண்காட்சியில் களிமண், காகிதக்கூழ், மரம் ஆகியவற்றால் செய்யப்பட்ட கொழு பொம்மைகள் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் பிற மாநிலங்களில் இருந்தும் வரவழைக்கப்பட்டுள்ளனர். இந்த கண்காட்சியில் விற்கப்படும் அனைத்து கொழு பொம்மைகளுக்கும் விலையில் 10 விழுக்காடு கழிவு வழங்கப்படுகிறது. கைவினை கலைஞர்களுக்கும் சந்தை வாய்ப்பை உருவாக்கி அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு உதவவும் வாடிக்கையாளர்களுக்கு தேவையான பொம்மைகளை வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நவராத்திரியையொட்டி விற்பனை மூலம் 20 லட்சம் ரூபாய் வருவாய் ஈட்ட பூம்புகார் நிறுவனம் இலக்கு நிர்ணயித்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வீட்டுமனை பட்டா வழங்க கோரி மக்கள் போராட்டம் நடத்தினர். சென்னை அடுத்த பெருங்களத்தூர் NGO காலனியில் உங்களுடன் முதல்வன் முகாம் நடைபெற்றது. இதில் 286 பேருக்கு வீட்டுமனைகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் 234 பேருக்கு மட்டுமே பட்டா வழங்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 52 பேருக்கு பட்டா வழங்க பலமுறை கோரிக்கை வைத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் தாம்பரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் முற்றுகை போராட்டம் நடத்தினர். பின்னர் வட்டாட்சியரை சந்தித்து இம்முறை பட்டா வழங்காவிட்டால் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப் போவதாக தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சியில் உள்ள பள்ளியில் கொடுக்கப்பட்ட மதிய உணவில் பள்ளி இருந்ததால் மாணவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். இச்சம்பவத்தால் பெற்றோர்கள் அச்சமடைந்தனர். கள்ளக்குறிச்சி அடுத்த சம்பையில் இயங்கி வரும் நடுநிலைப் பள்ளியில் 100க்கு மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இப்பள்ளியில் வழங்கப்பட்ட மதிய உணவில் பள்ளி இருந்ததால் உணவு உட்கொண்ட மாணவர்கள் உடனடியாக மணலூர்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதிக்கப்பட்டனர். 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மருத்துவரின் தீவிர கண்காணிப்பில் உள்ளனர். போதிய மருத்துவர்கள் இல்லாததால் பெற்றோர்களும் பொதுமக்களும் மருத்துவமனையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் இருசக்கர வாகன திருட்டு அதிகமாக நடப்பதால் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் நாள்தோறும் நூற்றுக்கணக்கான வெளி நோயாளிகள் சிகிச்சை பெற்று செல்கின்றனர். மருத்துவமனைக்கு உள் நோயாளிகளை பார்க்க வரும் உறவினர்களும் சிகிச்சைக்காக வருவோரும் கொண்டு வரும் இருசக்கர வாகனங்கள் அடிக்கடி களவு போய்விடுகிறது. மருத்துவமனையில் கண்காணிப்பு கேமராவில் இருந்தும் கூட்டத்தோடு கூட்டமாக சேர்ந்து திருடும் கும்பலை பிடிக்க முடியாமல் காவல்துறையினர் திணறி வருகின்றனர். இந்நிலையில் வாகன திருட்டை தடுக்க மருத்துவமனையில் காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனம்பட்டியிலிருந்தும் கேள்விக்குப்பத்திலிருந்தும் மேல்பட்டியிலிருந்தும் பரதராமியிலிருந்தும் பல்வேறு கிராமங்களிலிருந்து நூற்றுக்கணக்கான மக்கள் அன்றாடம் வந்து இருசக்கர வாகனங்களிலும் பஸ்ஸிலையும் வந்து செல்கிறார்கள். இருசக்கர வாகனங்களை வெளியிலே நிறுத்திக்கிட்டு உள்ளே சென்று வெளியே வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் கண்ணிமைக்க நேரத்தில் அந்த வண்டி காணாமல் போய்விடுகிறது. ஏராளமான வண்டிகள் வாகனங்கள் திருடு போகிறது. இங்கே புறக்காவல் நிலையம் இல்லாத சூழ்நிலையில் அன்றாடம் வந்து இருசக்கர வாகனங்கள் திருடு போகக்கூடிய சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. நிரந்தரமாக குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் காவல் நிலையத்தை ஏற்படுத்தி கண்காணிப்பு கேமராக்கள் இருந்தும் கண்டு கொள்ளாத ஒரு காவல் நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் புகார் கொடுத்தும் நடவடிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. உடனடியாக தமிழக அரசாங்கம் இதில் கவனம் செலுத்தி உரிய ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மீம்ஸ் பார்ப்பதால் கவனம் சிதறுவதாகவும் கவனத்தை ஒருங்கிணைக்க வேண்டும் என்றால் புத்தகங்களை படிக்க வேண்டும் என்று புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அருணா தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கமும் இணைந்து அக்டோபர் 3 முதல் 10 நாட்களுக்கு புத்தக திருவிழா நடத்த உள்ளனர். புத்தகத்தை படிக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாவட்ட நிர்வாகம் நிகழ்ச்சியை நடத்தியது. இதில் ஆட்சியர் அருணா கலந்து கொண்டு மாணவிகளோடு மாணவிகளாக அமர்ந்து புத்தகம் படித்தார். இதனைத் தொடர்ந்து நடந்த விழாவில் ஆட்சியர் அருணா பேசுகையில் சற்று நேரம் மீம்ஸ் வீடியோக்களை பார்ப்பதால் நமது கவனங்கள் சிதறுவதாக தெரிவித்தார். இதனால் நமது கவனத்தை ஒருங்கிணைக்க புத்தகங்களை படிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் கல்லூரி கேன்டீனில் சமைக்கப்பட்ட சாம்பாரில் எலி கிடந்ததை கண்டு மாணவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். திருக்கோவிலூர் சந்தைப்பேட்டை தனியார் கலை அறிவியல் கல்லூரி உள்ளது. இந்த கல்லூரியில் 500க்கும் மேற்பட்டோர் பயின்று வருகின்றனர். கல்லூரி கேன்டீனில் சமைக்கப்பட்ட சாம்பாரில் எலி கிடந்ததை கண்டு மாணவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர்.
இது குறித்து கல்லூரி நிர்வாகத்திடம் தொடர்பு கொண்டு கேட்ட முற்பட்ட போது அவர்கள் அழைப்பை எடுக்கவில்லை. மேலும் கேண்டீனில் விசாரித்த போது சாம்பாரில் எப்படி எலி வந்தது என்று தெரியவில்லை என்று கூறினர். இதுகுறித்து உடனடியாக விசாரணை செய்து நடவடிக்கை எடுப்பதாக கல்லூரி நிர்வாகம் தெரிவித்து உள்ளதால் மாணவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மின்துறை தனியார் மையமாக்க எதிர்ப்பு தெரிவித்து மத்திய அரசு மற்றும் ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசை கண்டித்து துணைநிலை ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்ட இந்தியா கூட்டணி கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் மின் வளங்களை தனியார் மையமாக்குவதற்கு மத்திய அரசும் புதுச்சேரியில் ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசும் நடவடிக்கை எடுத்து வருகின்றன. இதற்கிடையே அண்மையில் மின்துறையை அதானியிடம் விற்றுவிட்டதாக தகவல் வெளியானது. மின்துறையை தனியார் மையமாக்க எதிர்ப்பு தெரிவித்தும் ஊழியர்கள் அரசியல் கட்சி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சியினர் துணைநிலை ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, திமுக, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் காமராஜர் சிலையில் இருந்து புறப்பட்டு நேரு வீதி வழியாக துணைநிலை ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட பேரணியாக சென்றனர். போராட்டக்காரர்களை காவல்துறையினர் தடுப்புகள் அமைத்து தடுத்து நிறுத்தினர். இதைத் தொடர்ந்து இந்தியா கூட்டணி கட்சியினர் ஆங்காங்கே சாலையில் அமர்ந்து மின்துறை தனியார் மையமாக்குவதை கண்டித்து முழக்கமிட்டனர். தடுப்புகளை மீறி துணைநிலை ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட சென்ற 500க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். கேரள மாநிலத்தில் ஓணம் விழாவின் இறுதிக்கட்டமாக திருச்சூரில் நடைபெற்ற புலியாட்டத்தில் ஏராளமான கலைஞர்கள் பங்கேற்றனர். கேரள மாநிலத்தில் ஓணம் திருநாள் ஆகஸ்ட் 27ஆம் நாள் அத்தம் நட்சத்திரத்தில் தொடங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. செப்டம்பர் 5ஆம் நாள் திருவோணம் திருநாள் கொண்டாடப்பட்டாலும் அதன் நிறைவு விழா இன்று நடைபெறுகிறது. ஓணம் திருநாளில் இறுதிக்கட்டத்தையொட்டி திருச்சூர் மாவட்டத்தில் சுராட் சுற்றுச்சாலையில் புகழ்பெற்ற புலிக்களி எனப்படும் புலி ஆட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான கலைஞர்கள் தங்கள் உடல்களில் புலிகளை போல் வரைந்து கொண்டு மேள தாளங்களுடன் சாலையில் ஆடி வந்த காட்சி சாலையின் இருபுறமும் குவிந்திருந்த பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்துள்ளது. மதுரை மேலூர் அருகே வடக்கு நாவினிப்பட்டியில் அரசு வழங்கிய பட்டா நிலத்தில் கல் கூட ஊன்ற முடியாத பாதுகாப்பற்ற நிலை உள்ளதாக கூறி அரசால் வழங்கப்பட்ட பட்டாவை மீண்டும் மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்க ஊர் மக்கள் வந்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்திற்குட்பட்ட வடக்கு நாவினிப்பட்டியில் 7 ஏக்கர் நிலத்தில் 200க்கும் மேற்பட்டோருக்கு வீட்டுமனை பட்டா ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த வீட்டுமனை பட்டாக்களை கடந்த ஆண்டு ஒத்தக்கடையில் நடைபெற்ற அரசு விழாவின் போது துணை முதலமைச்சர் உதயநிதி பயனாளிகளுக்கு வழங்கினார். 3 ஆண்டுகளுக்குள் வீடு கட்ட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் பட்டா வழங்கப்பட்டது. இதையடுத்து பயனாளிகளுக்கு வழங்கப்பட்ட இடத்தை வருவாய்த்துறையினர் மூலமாக அளந்து கொடுக்கப்பட்ட நிலையில் பட்டா இடத்தில் கற்கள் ஊன்றி உள்ளனர். இந்த இடத்தில் சிலர் உள்ளே புகுந்து ஏற்கனவே ஒன்றிய கற்களை உடைத்து எரிந்து விடுவதாக கூறி மிரட்டல் விடுத்துள்ளனர். இதனால் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு பேரணியாக வந்த மக்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட பட்டாவை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கந்துவெட்டிக்காரர்களுக்கு சாதகமாக காவல்துறை செயல்படுவதாக கூறி உயிரை மாய்த்து கொண்ட சதீஷ்குமாரின் தாய் தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தீக்குளிக்க முயன்றுள்ளார். தேனி மாவட்டம் சின்னமனூர் வஉசி தெருவைச் சேர்ந்த சதீஷ்குமார் தொழில் செய்வதற்காக உமாராணியிடம் இருந்து 3 லட்சம் ரூபாய் வட்டிக்கு கடன் வாங்கியுள்ளார். இந்த சூழ்நிலையில் கந்துவட்டி கொடுமை காரணமாக மன உளைச்சலில் இருந்த சதீஷ்குமார் தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்டார். இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்து 20 நாள் ஆகியும் உமாராணி மீது அவர் கணவர் ரவிக்குமார் மீதும் காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. கந்துவட்டிக்காரர்களிடம் காவல்துறையினர் பணத்தை பெற்றுக்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதாக சதீஷின் தாய் குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு வந்த அவர் தீக்குளிக்க முயற்சி செய்துள்ளார். அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் அவரை காப்பாற்றினர். மயிலாடுதுறை மாவட்டம் தலைஞாயிறு அருகே மன்னிப்பள்ளத்தில் குளத்தில் மண் எடுக்கும் அனுமதியை ரத்து செய்ய கோரி மாவட்ட ஆட்சியரிடம் ஊர் மக்கள் மனு அளித்துள்ளனர். தலைஞாயிறு ஊராட்சி மன்னிப்பள்ளத்தில் உள்ள விதை விடும் குளத்தில் விதை விட்டு அதை பயன்படுத்தி நடவு செய்து பயிர் தொழில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் 12 கிலோமீட்டர் தொலைவில் உளுத்துக்குப்பை ஊராட்சியில் உள்ள நிலங்களுக்கு களிமண் எடுத்து செல்ல சிவசிதம்பரம் என்பவருக்கு வட்டாட்சியர் அனுமதி அளித்துள்ளார். இந்த அனுமதியை ரத்து செய்ய கோரி ஊர் மக்கள் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரிடம்
குறைதீர்வு கூட்டத்தில் மனு அளித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் நல்லாத்தூர் ஊராட்சி பொம்மராஜபுரத்தில் நெல் கொள்முதல் நிலையம், உலர்களம், தானிய சேமிப்பு கிடங்கு ஆகியவற்றை ஊராட்சி மன்ற தலைவர் பிரமிளா திறந்து வைத்தார். கல்பாக்கம் அடுத்த நல்லாத்தூர் ஊராட்சி பொம்மராஜபுரத்தில் 35 லட்சம் ரூபாய் மதிப்பில் உலர்களமும் தானிய சேமிப்பு கிடங்கும் கட்டப்பட்டுள்ளது. 1000 நெல் மூட்டைகள் பாதுகாப்பாக வைக்கும் வகையில் கட்டப்பட்ட கிடங்கு திறப்பு விழா, நெல் கொள்முதல் மையம் திறப்பு விழா ஆகியவை நடைபெற்றன. நல்லாத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் உலர்களத்தையும் தானிய சேமிப்பு கிடங்கையும் திறந்து வைத்து விவசாயிகளின் பயன்பாட்டிற்கு ஒப்படைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வெங்கட்மணி, முன்னாள் துணைத் தலைவர் கன்னியம்மாள், சமூக ஆர்வலரும் வழக்கறிஞருமான சிவா, வார்டு உறுப்பினர்கள் கேசவன், எல்லாம்மாள் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் மேலச்சேரி ஆதி திரௌபதி அம்மன் ஆலயத்தில் திரௌபதி அம்மன் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. செஞ்சி அடுத்த மேலச்சேரியில் உள்ள ஆதி திரௌபதி அம்மன் ஆலயத்தில் பாமக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீரன் தலைமையில் திரௌபதி அம்மன் பிறந்தநாள் விழா நடைபெற்றது. முன்னதாக பக்தர்கள் பஜனை பாடல்கள் பாடி பத்னி தாய் பாஞ்சலிக்கும் யாகம் நடத்தி அபிஷேக ஆராதனைகள் செய்தனர். அதன் பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் சோழர் வணிகப்படை சங்க நிறுவன தலைவர் மோகன்சாமி, அரிமா ஆத்மலிங்கம், அறவாளி ஆகியோர் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். பிரதமர் மோடியின் பிறந்த நாளில் பெண்கள் குழந்தைகளுக்கான சிறப்பு முகாம். நாடு முழுவதும் 75,000 மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என ஜே.பி. நட்டா அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ளார் தாவேகா தலைவர் விஜய். காவல்துறையினர் அனுமதி மறுத்ததால் தாவேகாவினர் நீதிமன்றத்தை அணுக முடிவு. நேபாள் போராட்டத்தினால் 19 பேர் உயிரிழப்பு. சமூக ஊடகங்கள் மீதான தடையை நீக்கியுள்ளார் பிரதமர் சர்மா. 17வது ஆசிய கோப்பை தொடர் கிரிக்கெட் போட்டி இன்று தொடக்கம். சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி பங்கேற்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.